அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கைரூன்ஸ் கிச்சன். அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஏதாவது ஒரு டெசர்ட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். 4 ஸ்பூன் வெனிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்து தண்ணியில் கலந்து எடுத்து வச்சுருக்குறாங்க. 2 கிளாஸ் பால் காய விட்டு கலந்து வச்ச கஸ்டர்ட் பொடியை பாலில் கலந்துட்டாங்க. மகா செஞ்சிட்ருக்குறாங்க. அதோட மில்க் மேடும் சேர்த்துக்கிட்டாங்க. இனிப்புக்கு மில்க் மேடு, அப்புறம் ஐஸ்கிரீம் எடுத்துருக்குறாங்க. இந்த டெசர்ட்டை பொறுத்தளவு மகளோட ஓன் ஐடியாங்க இது. அதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்தது. 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிட்டாங்க. லோ கேலரி வெண்ணிலா ஐஸ்கிரீம். கோ ஜீரோ கில்ட் ஃப்ரீ. கோ ஜீரோ பிராண்டில் எது வாங்கினாலுமே இனிப்பு கம்மியாக தாங்க இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு வெண்ணிலா ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டோம். கஸ்டர்டு மில்க் சூடாக இருக்கும் போதே ஐஸ்கிரீமை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க. பருக்கை க்ரஷ் பண்ணுறாங்களாம் மக. வேஃபர் பிஸ்கட் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாங்க, நம்ம விருப்பம். ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் வச்சு எடுத்த கஸ்டர்ட் ஐஸ்கிரீமை கப்பில் சேர்த்துக்கிட்டாங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு சில்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கலாம். 1 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது வைக்கணும் இல்லையா, கூலிங் ஆகணுன்னா. அடுத்து மறுபடியும் ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிட்டாங்க. என்ன டேஸ்ட்டுங்கிறீங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்குறக்கு என்னங்க இருக்குது, ஒரு தடவை செஞ்சிங்கன்னா மறுபடியும் செய்யணும்னு தோணும். அதுதான் நான் சொல்கிறது. ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நீங்களும் ப்ளீஸ் லைக் கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.